வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, அமுதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்கு, யூடியூப் இந்த இதில் வந்து அந்த அந்த அம்மா வந்து ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கை கால் கொஞ்சம் வாயெலாம் கொஞ்சம் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டு. அவங்க ரொம்ப நாளாகவே உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அந்த அம்மா பேசுகிறதையும் அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதையும் சில நாதாரிங்க வந்து இமிடேட் பண்ணி அதை டார்கெட் பண்ணி அதே மாதிரி வாய்ஸில் பேசுகிறது, அதே மாதிரி டான்ஸ் ஆடுறது, அந்த அம்மா பாடி லாங்குவேஜை வந்து கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து கெட்டவங்களோ நல்லவங்களோ இருந்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் அவங்க மோசமான தருவாயில் போனதுக்கப்புறமும் அவங்கள வந்து இது பண்ணுறது, சீட்டிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ கடைசியில் அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. ரொம்பவே வந்து பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களை ஒரு அளவுக்கு தான் வந்து ஒருத்தவங்க வந்து எதாக இருந்தாலும் சொல்லணும். அவங்க சாகிற அளவுக்கும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறது வந்து ரொம்ப தப்பு. நாளைக்கு உங்களுக்கும் அதே கதி தான். டேய், நீ யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அமுதாம்மா தப்பானவங்களா இருக்கட்டும், தப்பாக இல்லாதவங்களா இருக்கட்டும், ஆனால் உன் குடும்பத்தை பேசுனது எந்த ஒரு வீடியோஸுமே வெளியிலே வரலையாடா. நீ அந்த அம்மா மாதிரி குண்டியை நெளிச்சு போடுறதும், நெளிக்காமல் போடுறதும், பச்சை பச்சையாக பேசுகிறதும், என்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு ஹாய் அவங்க வந்து செத்தாலும் எனக்கு எதிரி தான், வாழ்ந்தாலும் எதிரி தான். என்னடா டைலாக் மயிர் விட்டுக்கிட்டாலேரா டைலாக்கு. இப்படியே ஒவ்வொருத்தர் என்னென்ன கேரக்டர் பண்ணுறாங்களோ அது மாதிரியே பார்த்து பேசிகிட்டு இருக்க. உனக்கு திறமையாக இருந்தால் உண்மையான உன் கேரக்டரில் ரீல்ஸ் பண்ணி போடு, உன் கேரக்டரில் வாய்ஸ் பண்ணி போடு. தேவையில்லாமல் செத்தவங்களையும் போட்டு நோண்டி நுழைச்சி நீ எடுத்து போட்டுட்டு இருக்கிறிய. எப்பரா உனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து டெத்து போட்டால் வந்து டெலீட் பண்ணுவேன்? யார்கிட்ட உர்றா நீ லூஸ் மாதிரி இன்னொரு தடவை யாரையாவது நீ பண்ணுனேன்னு வச்சுக்கவே, அவ்வளோதான், உனக்கு நல்லா இருக்காது. பார்த்துக்க. மூஞ்சி முகரை பாரு, வந்து கேட்க வந்துட்டியா மூஞ்சை வச்சுக்கிட்டு.